எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் 9th காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். அப்படியே ரிவர்ஸில் வருவோம். 9, 8, 7 அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இன்றைக்கி 9th டெஸ்ட் அல்லது 10th, இது வந்து 10வது டெஸ்ட். ஆமாம், 10வது டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் அதை வச்சு பார்க்க போகிறோம். முதல் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, பை யூஸிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் we can enable aging analysis in bills receivable report of tally prime. Tally prime la bills receivable வேணும் அப்படின்னா, by using which of the following option we can enable aging analysis in bills receivable report of tally prime. aging analysis வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, F6 aging method அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், கேட் பி ஆஃப் டேலியில் டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், அதில் குரூப்பில் போய்ட்டு சன்ட்ரி டெட்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, லெட்ஜர் வைஸ் பில்லிங் வைஸ் தான் இருக்கும். இப்போ லெட்ஜர் வைஸ் பில் வைஸ் நீங்கள் பார்க்குறீங்க, லெட்ஜர் வைஸ் பில் வைஸ். இதில் ஏஜிங் மெத்தட் அப்படிங்கிறது F6, அதில் ஏஜிங் பை பில் டேட்டு, ஏஜிங் பை டியூ டேட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஸ் தேன் 180 டேஸ், மோர் தேன் 180 டேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் தெரிய வரும். ஸோ F6 இஸ் த ரைட் ஆன்சர். In tally prime, stock summary displays the details of goods inward and outward along with the closing balance. இது வந்து டேலியால் முடியுமா முடியாத கொஸ்டின், முடியும்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? இது டேலியால் முடியுமா முடியாத கொஸ்டின், முடியும்னு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேட் பி ஆஃப் டேலியில் ஸ்டாக் சம்மரியில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு க்ளோசிங் பேலன்ஸ் காட்டுது. இந்த இடத்துல F12 போய்ட்டு ஷோ ஓப்பனிங் பேலன்ஸு, ஷோ குட்ஸ் இன்வர்ட், ஷோ குட்ஸ் அவுட்வர்டு, இங்கே ஷோ க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கு எவ்வளோ பர்ச்சேஸு, என்ன சேல்ஸு, என்ன க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். ராஜ் ட்ரேடர்ஸ் மெயின்டைனிங் ஆர்டர் ப்ராசஸிங் சைக்கிள் இன் டேலி பிரைம் ரைஸ்ட் அண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர். இன் திஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் தேர் were no rejection of goods since the goods delivered were of high quality. In this situation, select the sequence of correct transaction which needs to recorded by Raj traders. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங், சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் ரெண்டையும் நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பர்ச்சேஸ் ஆர்டருடைய ப்ராசஸிங் என்ன அப்படின்னா, முதல்ல பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவோம், மெட்டீரியல் ரசீவ் நோட்டு, ரிஜெக்ஷன் அவுட்டு, மெட்டீரியல் ரசீவ் நோட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட் இஸ் ஈக்குவல் டு யுவர் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பேமெண்ட்டு. இந்த இடத்துல ஹை குவாலிட்டி குட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிஜெக்ஷன் அவுட் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ கேட் பி ஆஃப் முதல்ல பர்ச்சேஸ் ஆர்டருக்கு எகெயின்ஸ்ட்டு மெட்டீரியல் ரசீவ் நோட்டு, மெட்டீரியல் ரசீவ் நோட்டு எகெயின்ஸ்ட்டு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு எகெயின்ஸ்ட்டு பேமெண்ட்டு. இந்த ஆப்ஷன் எங்கே ரைட்டாக இருக்கோ அதுதான் ரைட்டு. பர்ச்சேஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், ரசீவ் நோட்டு, பேமெண்ட்டு தப்பு. பர்ச்சேஸ் ஆர்டர், ரசீவ் நோட்டு, பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், பேமெண்ட்டு, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது ரிஜெக்ஷன் அவுட், பாக்கி எதுவும் கிடையாது. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் AS2, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனிஸ். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 அப்படிங்கிறது இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் AS2 வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் பொதுவாக வந்து as per the MCA rule, companies are divided into 3 broad category: level 1 company, level 2 company and level 3 company அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸை பொதுவாக 3ஆக பிரிக்கிறாங்க. லெவல் 1 கம்பெனி அப்படின்னா டேர்ன் ஓவர் கிரேட்டர் தென் இந்த ஒரு அமௌண்ட் இருக்கும், அந்த மாதிரி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அதுக்கு வந்து அமௌண்ட் இருக்குது. யாராவது CA படிக்கிறவங்க இருக்கீங்களா இங்கே? எதுமா ஹையஸ்ட்டு, லெவல் 1ஆ லெவல் 2வா? லெவல் 1, லெவல் 2 இங்கே பார்த்து எது லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு. லெவல் 1 கம்பெனிஸ் எதெல்லாம் லெவல் 1 கம்பெனிஸ் ஆஸ் பர் AS2? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி இங்கே லெவல் 1 கம்பெனிஸ் எது, லெவல் 2 கம்பெனிஸ் எது, நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக டேர்ன் ஓவரை. லெவல் 1 கம்பெனி அப்படிங்கிறது which fall under any one or more category below mentioned are termed as level 1 company. எதெல்லாம் வந்து level 1 company அப்படின்னா, enterprise which are in the process of listing their equity or debt security, banking company, financial. ஸோ ரொம்ப பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து level 1 company.
all commercial, industrial and business reporting enterprises whose turnover not including other income is greater than 50 crore and borrowing வந்து greater than 10 crore. அது லெவல் 1 கம்பெனி. லெவல் 2 கம்பெனிங்கிறது 40 லேக்ஸுக்கு மேலே 50 crore இல்லை, ஜிஎஸ்டி டெவலவர் இருந்தது தான். லெவல் 3 கம்பெனி அப்படிங்கிறது enterprises which do not fall under level 1 and level 2 are considered as level 3 company. applicable accounting standardல level 1, level 2, level 3 AS2 வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்குமே applicable. ஓகேவா? இங்கே வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது, 32 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இப்போதைக்கு 29 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது. எந்தெந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் யாருக்கெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி மூணுக்குமே உண்டு. ஓகேவா? வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி 3 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுக்குமே உண்டு. ஸோ AS2 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இஸ் நாட் applicable to which ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னா none of the above is the right answer. 3 பேருக்குமே உண்டு. If you choose the option from F11 futures under inventory, if you choose the option from F11 futures under inventory, integrate accounts with inventory set to no, then the default value will not come under the closing stock value even if we not manually feed the closing stock value in the stock in hand ledger. Question நல்லா புரிஞ்சுக்கணும். If you choose the option from F11 future under inventory, integrate accounts with inventory set to no. இங்கே பாருங்கள், டேலிக்கு வரேன். டேலியில் என்ன பண்ணுறேன், இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக்கும் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக்கும் இருக்குது. ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணால் ஓப்பனிங் ஸ்டாக் என்னென்ன இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் என்னென்ன இருக்குது அப்படின்னு வருது. இப்போ நான் F11 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மெயின்டைன் இன்வென்ட்ரி எஸ்ஸு, இன்டெகிரேட் அக்கௌண்டிங் வித் இன்வென்ட்ரி நோ கொடுக்குறேன். கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்கு, நோ கொடுக்க சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன், நோ கொடுத்துட்டேன். அந்த மாதிரி நோ கொடுத்துட்டேன்னா then the default value will not come under the closing stock value even if we not manually feed the closing stock value in the stock hand ledger. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா then the default value will not come under the closing stock. இப்போ போயிட்டு நீங்கள் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி வெளியில் போய்ட்டு வாங்க, ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ இருக்குது, ஸ்டாக் இன் ஹேண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேனுவலாக கொடுத்துருக்கோம். இங்கே க்ளோசிங் ஸ்டாக்கு இங்கே மேனுவலாக 25 lakhs கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே மேனுவல் வேல்யூ வருது. சப்போஸ் இந்த மேனுவல் வேல்யூ நீங்கள் கொடுக்காமல் விட்டுட்டோன்னா என்ன ஆகும், இந்த மேனுவல் வேல்யூ கொடுக்காமல் விட்டுட்டா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வராது. சார் இங்கே தான் ஸ்டாக் சம்மரியில் இருக்கே சார், ஸ்டாக் சம்மரியில் தான் இங்கே வேல்யூ இருக்கே 20 கோடி 67 லட்சம், அது வர வேண்டியது தானேன்னா வராது. ஏன் வராது அப்படின்னா F11ல் இங்கே நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ வராது. அது வரணுன்னா என்ன பண்ணணும், F11ல் போய்ட்டு இன்டகிரேஷன் வித் இன்வென்ட்ரி எஸ் கொடுக்கணும், அல்லது நோ கொடுத்துட்டேன்னா நீ மேனுவலாக ஃபீட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் வரும். ஸோ இந்த இடத்துல கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, இஃப் யூ சூஸ் த ஆப்ஷன் ஃப்ரம் F11 ஃபியூச்சர் அண்டர் இன்வென்ட்ரி, integrate the accounts with the inventory set to no, then the default value will not come under the closing stock value even if we not manually feed the closing stock value in the, if we feed the manual value la, if we not feed, true is the right answer. That's true is the right answer. யாரோ ஒருத்தர் வராங்க, கரெக்ட் டயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று ஒழுங்காக கிளாஸுக்கு வரதுனா கரெக்டாக வந்துடணும், இல்லைன்னா வராமல் விட்டுறணும். உங்களை நான் அட்மிட் பண்ணுறதுக்கே எனக்கு 10 நிமிஷம் ஆகுது. எனக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கா இல்லை என்னங்கிறது தெரியல, அட்மிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகுது. சுரேஷ் பாபு ஏன் லேட்டாக வரீங்க, முடிஞ்சால் டயத்துக்கு வாங்க, இல்லைன்னா வராதிங்க. இத்தனை பேர் வரல, நான் கேட்டேன்னா முடிஞ்சால் டயத்துக்குள்ளே வாங்க, இல்லைன்னா வராதிங்க. கிளாஸ் வந்து எனக்கு பாதிக்குது, ஒன்ஸ் ஆரம்பிச்சாச்சுன்னா வராதிங்க. Tax deducted at source is one of the mode of collecting payroll, GST, TDS, income tax. TDS அப்படின்னா என்ன, it is a revenue to the central government. Tax deducted at source is one of the mode of collecting என்ன, income tax. அது பேர் என்ன, income tax. income tax collect பண்ணுறதுக்கு one of the method. Under the stock valuation method of zero cost method or zero price method, the closing stock value will be 0. இப்போ நீங்கள் ஸ்டாக் வேல்யூவேஷன் மெத்தடில் இஃப் யூ செலக்ட் ஜீரோ வேல்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ என்னவா வரும்,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரியில் F12 ப்ரெஸ் பண்ணுறோம். F12ல் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஷோ ஸ்டாக் ஐட்டம் வேண்டாம், குரூப் ஃபார்மேட் ஆஃப் ரிப்போர்ட் ஓகே, நேம் ஆஃப் ஸ்டாக்கு, பேஸ் கரன்சி, சார்ட்டிங் மெத்தடு, சார்ட் பை க்ளோஸ், ரைட் ஓகே. இதில் இல்லை. F12 கான்ஃபிகரேஷனில் இருக்கா? இல்லை. வேல்யூவேஷன் மெத்தட் எங்கே போய் பார்க்குறது? டிஸ்பிளே, இன்வென்ட்ரி சம்மரி, அதில் ஸ்டாக் குரூப் சம்மரியில் போவோம். F12 format of report, detail, show manufacturing date, expiry date, base currency, sorting method, valuation method எங்கே போகிறது? Alt G, ஒரு நிமிஷம் இருங்க, stock valuation, stock valuation method, display, stock valuation method எப்படி போகிறது? F5 stock item wise வேல்யூவேஷனுக்கு தனியாக இங்கே ஷார்ட்கட் இருக்குது. F8 சாரி, இங்கே கேட்வே ஆஃப் டேலியில் ஸ்டாக் சம்மரியில் வேல்யூவேஷனுக்கு தனியாக ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது, F8 வேல்யூவேஷன். அதில் போய்ட்டு நம்ம இப்போ ஜீரோ மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கா பாரு, அட் ஜீரோ காஸ்ட்டு அல்லது ஜீரோ ப்ரைஸ், அட் ஜீரோ காஸ்ட் மெத்தடை நம்ம எடுத்துக்கிறோம். அட் ஜீரோ ப்ரைஸ் மெத்தடில் இப்போ போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்கு 20 lakhs இருக்குது. அதில் வேல்யூவேஷன் மெத்தடில் நம்ம ஜீரோ காஸ்ட் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ 21,000 தான் வருது. ஸோ இது வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இல்லை, இது வந்து கொரியர் சார்ஜஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஸ்டாக், சர்வீஸ் வேல்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ தான், ரைட் ஆன்சர். அண்டர் த ஸ்டாக் வேல்யூவேஷன் மெத்தட் ஆஃப் ஜீரோ காஸ்ட் மெத்தட் ஆர் ஜீரோ ப்ரைஸ் மெத்தட் த க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வில் பி 0 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். In Tally Prime, while recording the payment or receipt transaction in single entry mode, dash accounts are involved, multiple accounts. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் நடத்துகிற கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதெல்லாம் டேலியில் வராது. நீங்கள் இது வரைக்கும் இந்த கொஸ்டின்லாம் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின்லாம் வந்திருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ். When value in the closing stock under LIFO perpetual method and LIFO annual method, the value of the closing stock will be the same. இப்போ நம்ம வேறு மெத்தட் எடுத்துப்போம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, when value is in the closing stock under the LIFO perpetual and LIFO method. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வேல்யூவேஷனுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FIFO ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், LIFO லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், FIFO perpetual, LIFO perpetual, அட் ஜீரோ காஸ்ட்டு, ஜீரோ ப்ரைஸு, லாஸ்ட்டு ப்ரைஸு, ஃபஸ்ட்டு ப்ரைஸு, இந்த மாதிரி நிறைய மெத்தட். கொஸ்டின் என்ன, when value is the closing stock under LIFO perpetual method and LIFO annual method, இந்த ரெண்டும் ஒரே வேல்யூவை காட்டுமா? அதான் கொஸ்டின். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இங்கே வந்து F8 வேல்யூவேஷனில் ஃபஸ்ட்டு வந்து LIFO perpetual, FIFO perpetual, FIFO perpetual பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ 20,32,142 இருக்குது. கொஸ்டினை ஒரு வாட்டி நல்லா படிச்சுக்கோ. இதெல்லாம் வந்து பை ப்ராக்டிஸ் ஒன்லி யூ கேன் பிரிங். அண்டர் த ஸ்டாக் வேல்யூவேஷன் மெத்தட் க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் LIFO perpetual அண்ட் LIFO annual மெத்தட். இப்போ வந்து LIFO perpetual போய்டுவோம். F8ல் போய்ட்டு LIFO perpetual, LIFO perpetualல க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ 20,83,111.80 இருக்குது. எவ்வளோ இருக்குது? 20,83,111.80 அப்படின்னு இருக்குது. இப்போ அதே வந்து அதே F8 வேல்யூவேஷனில் LIFO perpetual பதிலாக LIFO annual மெத்தட், LIFO perpetual, LIFO annual மெத்தட். LIFO annual மெத்தடில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? அதே 20,83,111.80 தான் இருக்குது. ஸோ LIFO perpetual மெத்தடும் LIFO annual மெத்தடும் ஒரே மெத்தட் தான். ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். Under the stock valuation method, the closing stock value will be the same if you adopt either the average cost method or standard cost method. Under the stock valuation method,
the closing stock value will be the same if we adopt either the average cost method or standard cost method. ஸ்டாக் வேல்யூவேஷன் மெத்தடில் க்ளோசிங் ஸ்டாக்கும் இதுவும் ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வேல்யூவேஷன் மெத்தடில் போய் பார்க்கணும். ஒன்று எஃப்ஐடில் போய்ட்டு ஒன்று என்னென்ன வருது அப்படிங்கிறது பார்க்கணும். கொஸ்டின் வந்து என்னது, அண்டர் த ஸ்டாக் வேல்யூவேஷன் மெத்தட் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வில் பி த சேம் இஃப் யூ அடாப்ட் எய்தர் த ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். முதல்ல ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் பார்ப்போம். ஆவரேஜ் காஸ்ட் மெத்தடில் அவர் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வில் பி 20,67,000. ஆவரேஜ் காஸ்ட் மெத்தடில் 20,67,000. இப்போ ஸ்டாண்டர்டு காஸ்ட்டில் போய் பார்ப்போம். ஸ்டாண்டர்டு காஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது? ஆவரேஜில் 20,67,000 இருக்குது, ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டில் 39,44 இருக்குது. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்? ஈச் அண்ட் எவ்ரி காஸ்ட் ஆஃப் வேல்யூவேஷன், ஹவு த வேல்யூ இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் வேல்யூட் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அண்டர் த ஃபஸ்ட்டு FIFO மெத்தடில் எது ஃபஸ்ட்டு வருதோ நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டாக்கு அதை வந்து போனதாக கழிந்து பண்ணணும். லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அது ஒரு மெத்தட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மெத்தட் வேறு, ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் வேறு, FIFO வேறு, LIFO வேறு. FIFO பர்பச்சுவல், LIFO பர்பச்சுவல். LIFO பர்பச்சுவல் LIFO ஆனுவலும் ஒன்று தான். FIFO பர்பச்சுவல் FIFO ஆனுவலும் ஒன்றா. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வேறு, ஆவரேஜ் காஸ்ட் வேறு, ரெண்டும் பார்த்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், சேம் வேல்யூ கிடையாது. False is the right answer. The closing stock value will be the same if you adopt the stock valuation method of standard price and last selling price. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸுக்கும் லாஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் மெத்தடுக்கும் ஆர்டர் பண்ணேன். இதெல்லாம் நானாக காயின் பண்ண கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது, நானாக காயின் பண்ணது. எஃப்ஐட் வேல்யூஷன் போவோம். Closing stock value will be the same if you adopt the stock valuation method of standard price and last selling price. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எடுத்துப்போம். அண்டர் த ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு 39,44,205. இதே வந்து வேல்யூவேஷனில் லாஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் மெத்தட், லாஸ்ட் சேல் ப்ரைஸ், அதில் பார்த்தோன்னா 4 crore, அதில் பார்த்தோன்னா என்னாச்சு, க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ 4,46 lakh காட்டுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. லாஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் மெத்தட் எடுத்து வச்சு, லாஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் மெத்தட் எடுத்து வச்சுன்னா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ எங்கேயோ காட்டுது, நெகட்டிவில் காட்டுது, மைனஸில். ஆக்சுவலாக க்ளோசிங் ஸ்டாக் ஃபிகர் ஷுட் கம் ஹியர், பட் இட் ஷோன் ஆஸ் நெகட்டிவ் பேலன்ஸ். நெகட்டிவ் பேலன்ஸில் காட்டுது வேல்யூ. லாஸ்ட் செல்லிங் ப்ரைஸ், ஆக்சுவலி இட் அடாப்டட் த லாஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் மெத்தட் விச் இஸ் ராங். ஸோ கொஸ்டின் வந்து என்ன, அண்டர் the closing stock value be the same if we adopt the stock valuation method of standard price and last selling price அப்படிங்கிறது false. Under which method of stock valuation the closing stock value could be very low if the sales value at the increasing trend. இப்போ சேல்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்குது. இன்க்ரீசிங் ட்ரெண்டுனா எது, இந்த மாதம் 10 லட்சம், அடுத்த மாதம் 12 லட்சம், அடுத்த மாதம் 15 லட்சம், அந்த மாதிரி இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கும்போது அண்டர் விச் மெத்தட் ஆஃப் ஸ்டாக் வேல்யூவேஷன் த க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ குட் பி வெரி லோ. அண்டர் த இன்க்ரீசிங் ட்ரெண்ட் இருக்கும்போது இஃப் யூ அடாப்ட் விச் மெத்தட் த க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வில் பி லோ அப்படின்னு கேட்குறோம். இப்போ இதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன தெரியுமா, இந்த ஸ்டாக் வேல்யூவேஷன் மெத்தடில் பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, என்னென்ன மெத்தட் இருக்கோ ஒவ்வொரு மெத்தட் படியும் எக்ஸல் ஷீட்டில் க்ளோசிங் ஸ்டாக்குன்னு போட்டுருணும். க்ளோசிங் ஸ்டாக்குன்னு போட்டு ஒவ்வொரு மெத்தட் வைஸ் என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போ எந்த மெத்தடில் கம்மியாக இருக்குது, எந்த மெத்தடில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். எந்தெந்த மெத்தடில் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், உங்கள் எழுத்தாப்லேயே நான் போடுறேன். ஒரு எக்ஸல் ஷீட்டு ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேவா, இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணணும், இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி
முதல்ல என்னென்ன மெத்தட் ஆஃப் ஸ்டாக் வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்த்துக்கணும். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சிஸ்டம், என்னன்னு தெரியல. சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நான் அப்புறமா அனலைசிஸ் பண்ணி போடுறேன். இந்த சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. வந்துச்சா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் அண்டு ஸ்டாக் வேல்யூ. மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் அண்டர் ஸ்டாக் வேல்யூ. முதல்ல என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பார்ப்போம். என்னென்ன மெத்தட் இருக்கு? மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷனும் அதனுடைய ஸ்டாக்கோட வேல்யூ. என்ன மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷனில் என்ன ஸ்டாக் இருக்கு? முதல்ல என்னென்ன மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் F8ல போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்துடுவோம். அட் ஜீரோ காஸ்ட்டு, அட் ஜீரோ ப்ரைஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ காஸ்ட், ஜீரோ ப்ரைஸ். ஜீரோ காஸ்ட்டு, ஜீரோ ப்ரைஸ். ஆவரேஜ் காஸ்ட்டு, ஆவரேஜ் ப்ரைஸ். ஆவரேஜ் காஸ்ட்டு, ஆவரேஜ் ப்ரைஸ். டிஃபால்ட் விட்டுருங்க. FIFO, LIFO. FIFO, LIFO. FIFO perpetual, LIFO perpetual. FIFO perpetual, FIFO perpetual, LIFO perpetual. FIFO perpetual, LIFO perpetual. Last sell price, LIFO annual. Last sale price. Last sell price, LIFO annual. LIFO annual. LIFO perpetual. போட்டாச்சு. Monthly average cost. Monthly average cost. Standard cost, standard price. Standard cost, standard price. Each and every method la enna valuation அப்படினு பார்ப்போம். Each and every method of valuation stock value எவ்வளோ வருது? ஒரே வேல்யூ தான். Each and every method என்னென்ன வருது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜீரோ காஸ்ட் மெத்தட். ஜீரோ காஸ்ட் மெத்தடில் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ ஜீரோ. ஜீரோ ப்ரைஸ் மெத்தட் F8ல வேல்யூவேஷனில் ஜீரோ ப்ரைஸ் மெத்தடு ஜீரோ. ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் F8 வேல்யூவேஷனில் நீங்கள் நினைக்கலாம், என்ன சார் க்ளோசிங் ஸ்டாக்கை இதாக சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்குல்ல, இது என்வலப் கவர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக் கிடையாது. இது நான் வந்து இதை ஜீரோன்னு போடுறேன். மேனுவலாக இருக்குது, ஜீரோன்னு போடுறேன். இது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். கொரியர் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் குட்ஸ், இட் இஸ் சர்வீஸ். ஓகேவா? அதுக்கு வேல்யூலாம் கிடையாது. ஸோ வேல்யூலாம் கிடையாது அதுக்கு. க்ளோசிங் ஸ்டாக்கு 8562 என்ன காட்டுது? கொரியர் சார்ஜஸ் இது காட்டுது, இன்வர்டு காட்டுது. சரி ரைட், இதை நம்ம உட்காந்து பண்ண முடியாது. இதை Control H அக்கௌண்டிங் இன்வாய்ஸை மாற்றலாம். ரைட், ஓகே, அது இருந்துட்டு போட்டோம்.
ஜீரோ காட்டுதுன்னே வச்சுப்போம். ஜீரோ மெத்தட் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தடு F8ல் போயிட்டு ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் 20,55,000 131.53. ஆவரேஜ் ப்ரைஸ் மெத்தடு 24,65,000 640.56. அண்டர் FIFO மெத்தட் F8 FIFO மெத்தடில் 20,17,000 561.82. அண்டர் LIFO மெத்தட் F8ல் போயிட்டு அண்டர் LIFO மெத்தட் LIFO ஆனுவல் தான் இருக்குது. LIFO ஆனுவல் 20,70,000 531.60. FIFO பர்பெக்சுவல் F8ல் போயிட்டு FIFO பர்பெக்சுவல் 20,70,000 561.82. லாஸ்ட் பர்ச்சேஸ் காஸ்ட் 39,31,000 625.09. லாஸ்ட் சேல் ப்ரைஸ் மைனஸில் 4,46,21,473.42. LIFO ஆனுவல் ஆனுவலில் 20,71,000 531.60. மந்த்லி ஆவரேஜ் காஸ்ட் LIFO பர்பெக்சுவல் இருக்கா? FIFO பர்பெக்சுவல் நம்ம மாற்றி போட்டோம்னு நினைக்கிறேன். LIFO பர்பெக்சுவல் 20,71,000 39,31 எதில் வந்துன்னு தெரியல, பார்ப்போம் ஒரு நிமிஷம். 20,70,000 531.60. F8 போயிட்டு மந்த்லி ஆவரேஜ் காஸ்ட் வந்து 32,70,000 599.77. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் 39,31,000 625.09. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தட். வேல்யூவேஷன் ஸ்டாக் வேல்யூவேஷனில் எந்த மெத்தட் இருக்குது பாருங்க. 4 crore இதுவும் தான் -4,46 lakh 21,473.42. இப்போ இந்த மெத்தடில் எந்த ஸ்டாக் இருந்தது? 39,31,000 எந்த ஸ்டாக்கு? ஒரு நிமிஷம் பார்ப்போமா. எந்த ஸ்டாக்குப்பா? ஜீரோ காஸ்ட் இல்லை, ஜீரோ ப்ரைஸ் கிடையாது, ஆவரேஜ் காஸ்ட் இல்லை, ஆவரேஜ் ப்ரைஸ் இல்லை, டிஃபால்ட்டில் இல்லை. டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இங்கே, அதையும் போட்டுப்போம். டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ எடுத்துருக்குது? 20,55,000 131.53. இது டிஃபால்ட் வேல்யூ. ஃபிஃபோக்கு அப்புறம் FIFO பர்பெக்சுவல் இல்லை. லாஸ்ட் பர்ச்சேஸ் காஸ்ட்டு 39,61. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பர்ச்சேஸ் காஸ்ட். லாஸ்ட்டு பர்ச்சேஸ் காஸ்ட்டு. ஸோ இத்தனை மெத்தட் ஆஃப் ஸ்டாக் வேல்யூஷன் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம ஆர்டர் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இதை ஆர்டர் பண்ணிவிடுவோம்.
நமக்கு வந்து எது வந்து க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இஃப் க்ளோசிங் ஸ்டாக்கு வேல்யூ இஸ் இன்க்ரீஸ் ப்ராஃபிட் வில் இன்க்ரீஸ். ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் தான் டிஃபால்ட் வேல்யூ. ஓகேவா? டேலி இன்வென்ட்ரி வேல்யூவேஷனில் இருக்கா? இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் மெத்தடில் டேலி வந்து எதை எடுத்துக்குது அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து ஆவரேஜ் காஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்குது. ஆவரேஜ் காஸ்ட் வேல்யூ மெத்தட் தான் எடுத்துக்குது. டேலி வந்து இது ரெண்டும் டிஃபால்ட் வேல்யூ ஆவரேஜ் காஸ்ட். இருக்கிறதுலே லாஸ்ட் பர்ச்சேஸ் காஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஹை வேல்யூ எடுத்துக்கும். மந்த்லி ஆவரேஜ் காஸ்ட் எடுத்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக எடுத்துக்கும். இருக்கிறதுலே எது கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ காஸ்ட் மெத்தட் தான் கம்மி. சார் இங்கே லாஸ்ட் செல் ப்ரைஸு இது வந்து நெகட்டிவாக காட்டுதே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் ஸ்டாக் இருக்குது, அதனால் நெகட்டிவாக காட்டுது, அதனால் அதை எடுத்துக்க வேண்டாம், கன்சிடர் பண்ணாதீங்க. இருக்கிறதுலே எது வந்து ரொம்ப லோ மெத்தடு ஸ்டாக் வேல்யூஷன் மெத்தட் அப்படின்னா காட்டவே கூடாதுன்னா ஜீரோ மெத்தடு. ஜீரோ மெத்தட்லாம் காட்டினீங்கன்னா உங்கள்கிட்ட இன்கம் டேக்ஸ்காரர் ரைடுக்கு வந்துடுவோம். யூ ஷுட் நாட் ஃபாலோ. ஸோ விச் மெத்தட் இஸ் குட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஃபிஃபோ மெத்தட் ஆர் லிஃபோ மெத்தட். ஃபிஃபோ மெத்தட் இஸ் குட், அல்லது ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் இஸ் குட், அல்லது லிஃபோ மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லிஃபோ மெத்தடு ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேல்யூவேஷனுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. Under which method of stock valuation the closing stock value could be very low if the sales value at the increasing trend. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வேல்யூ இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் இருக்கும்போது எந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து நான் அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். ஆன்சரில் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம். 912க்கு பி தான் ரைட் ஆன்சர். 912க்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். லிஃபோ மெத்தட் இஸ் த ரைட் மெத்தட். லிஃபோ மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வந்து கம்மியாக காட்டும் இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் இருக்கும்போது. நீ ஆவரேஜ் ஸ்டாக் மெத்தடோ லாஸ்ட் பேட்சோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தடோ எடுத்துருந்தால் அதிகமாக காட்டும் இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருந்ததுன்னா. இப்போ வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்கா டிக்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்கான்னு பார்க்கணும். சேல்ஸ் வந்து இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்கா டிக்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் போய் பாருங்கள். டேஷ்போர்டில் சேல்ஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்குது. சேல்ஸ் ட்ரெண்டு டிக்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட் லிஃபோ தான் பெஸ்ட் மெத்தட். சாரி ஃபிஃபோ பெஸ்ட் மெத்தட். இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்குன்னா லிஃபோ இஸ் த பெஸ்ட் மெத்தட். இப்போ டிக்ரீஸில் இருக்குது, அதனால தான் ஃபிஃபோ மெத்தடில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. லிஃபோ மெத்தடில் இன்க்ரீஸிங் ட்ரெண்டாக இருந்தால் லிஃபோ இஸ் த பெஸ்ட் மெத்தட். அதாவது க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் போது லிஃபோ மெத்தடை ஃபாலோ பண்ணணும். In Codon summary report, dash option is used to select the different codon from the same screen. F4 codon is the right answer. F4 codon is the right answer. Using tally data as reference, as we can file GSTR1 return form on GST portal. Yes, true, we can file. In Tally Prime, we can take my backup of multiple companies at one go by selecting the option all item from backup company screen is the true is the right answer. Under which method of stock valuation the closing stock value could be very high if the sales value at the increasing trend. இதுக்கு வந்து கடைசியாக நீங்கள் வந்து ஆன்சர் பார்த்தே போடுங்க. ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்கோம் 916க்கு டி இஸ் த ரைட் ஆன்சர். 916க்கு டி இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் ப்ரைஸ் மெத்தட் இதை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் வேர் த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த கம்பெனி கேன் பி ஆல்டர்ட் இன். ஒரு லெட்டர் தப்பாக இருக்கிறதுனால என்னால் கொஸ்டின் படிக்க முடியல.
ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் வேர் த கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆஃப் த கம்பெனி கேன் பி ஆல்டர்ட் இன் டேலி பிரைம். எங்கே போய் ஆல்டர் பண்ண முடியும் அப்படின்னா கம்பெனி ஆல்ட்ரேஷன் ஸ்கில்ல தான் போய் ஆல்டர் பண்ண முடியும். த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக் ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு the standard price of the stock item is equal to purchase price plus production cost, cost of raw material, production cost and other overhead charges that are we are required to make the final product, purchase price from right. நம்முடைய ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக் ஐட்டம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அண்ட் அதர் ஓவர்ஹெட் சார்ஜஸ் தட் வி ஆர் ரெக்வயர்டு டு மேக் த ஃபைனல் ப்ராடக்ட். 918க்கு எது ரைட் ஆன்சருங்கிறது ஒரு வாட்டி செக் பண்ணுவோமா? 918க்கு சி இஸ் த ரைட் ஆன்சர். 918க்கு சி இஸ் த ரைட் ஆன்சர். சி இஸ் த ரைட் ஆன்சர். பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கிடையாது. காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அண்ட் அதர் சார்ஜஸ் தட் வி ரெக்வயர்டு that we required thatla we required that were required right now that were required to make the final product. That's right answer. Debit note should be created when a company take back any rejected item from a customer. Customer tendu rejected item edutona adukku nam enna pannom credit note kudukanum, not debit note. False. The position of stock as per each of the available stock valuation method can be viewed in a stock summary using the dash from gateway of tally stock summary press. Enna option? The position of stock as per each of the available stock valuation method can be viewed. Enna method? Enna method la paakalam appadina 920 க்கு என்ன ஆன்சர்? A. Which method we can see? Alt n new column இந்த மெத்தடில் போய்ட்டு நீங்கள் வேல்யூவேஷன் மெத்தட் பார்க்கலாம். As on 20th June 21, Magesh Electronic Private Limited received a bill 003 for 75,000 against commission expenses and the payment amount exceed the TDS exemption limit. In this scenario, which of the following TDS nature of payment, commission or brokerage, is the right answer. The F12 invoice or order entry allows the user to enter dash detail. Invoice or order entry allowed to enter dash detail. Export and shipping detail. அது வந்து நம்ம entry பண்ண முடியும். Tally Prime has the flexibility to view and the generate the accounting and inventory report. True is the right answer. The dash is a report displaying the details of stock flow between customers and suppliers. The dash is a report displaying the details of stock flow between customer and supplier. Movement analysis. அங்கே போனால் தான் உனக்கு தெரியும். In Tally Prime, after changing the current period from the gateway of Tally, the master balances from the previous financial year are carry forward to the current financial year. True is the right answer. True is the right answer. Okay மக்களே, போதுமா இல்லை இன்னொரு 25 கொஸ்டின் பார்க்கலாமா? ஆன்சர் சொல்லுங்க. Based on your answer we can continue or otherwise finish. டக்குன்னு சொல்லுங்க, வீடியோ ஓடின்னு இருக்கு எனக்கு. போதுமா? நான் வந்து இதை இந்த மார்க் டெஸ்ட்டோட எம்சிக்யூ லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த கொஸ்டின் ஆன்சரை ஃபில் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் கெட் த பிடிஎஃப் வெர்ஷன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாலி ஸ்ரீனிவாசன். தேங்க்யூ வெரி மச். நன்றி.